வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, எங்களுடைய குலதெய்வமான பொன் அரியசாமியும் புகழேஸ்வர் ஐயனாரையும் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேங்க. வாங்க இந்த கோயிலுடைய சிறப்புகளை பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே? ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் இருக்குங்க. இன்னைக்கு காலையிலேயே கிளம்பிட்டேங்க குலதெய்வ கோயிலுக்கு. எங்கள் குலசாமி பேர் புகழேஸ்வர ஐயனார் மற்றும் பொன் அரியசாமின்னு சொல்கிறோம். எங்கள் கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான கிராம தெய்வமாக வணங்குகிறோம். இந்த குலசாமின்னா என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த கோவில் விக்ரமாதித்தன் காலத்திலிருந்து எங்கள் முன்னோர்கள் வழிபட்டதாக இங்கே உள்ள எங்கள் பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம குலசாமியை எப்படி வணங்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமா? ஆண்டுதோறும் நம்ம கோயிலுக்கு கண்டிப்பாக போகணுங்க. அட்லீஸ்ட் நாம் வருடத்துக்கு ஒரு முறையாவது போயே ஆகணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் கேட்டுக்கிட்ட வரோம் அப்படிங்க. என் சந்ததி வழி வழியாக காப்பாற்று, அவங்களும் உன்னை வழி வழியாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டனால நம்ம சாமி நம்ம கூடவே வருது. அதே மாதிரி நமக்கு ஒன்றுன்னா ஓடி வர்றது நம்ம குலசாமி தாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம், அதாவது திருமணம், வீடு கட்டுறது, குழந்தை காது குத்துறது, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிக்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே நம்ம குலசாமியை போய் பார்க்குறது ரொம்ப முக்கியங்க. சில பேர் குலசாமி மண் எடுத்துகிட்டு போய் கோயிலெலாம் கட்டுறாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க நம்ம குலசாமி. அப்புறந்தாங்க மற்ற தெய்வம். ராம்நாத் ராணி மங்கம்மா வழிபட்ட கோயில்னு எங்கள் கோயிலுக்கு அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற பேர் இருக்குது. எங்கள் கோயிலில் 21 பந்திங்க. நாங்கள் எப்போ போனாலும் சக்கரை பொங்கல் செய்ய சொல்லி ஐயர்கிட்டே கொடுத்துருவோம். ஐயரே செய்வார். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சப்த கன்னிமார்கள் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்குங்க. அவங்க பேருங்களை பார்க்கலாம். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டேஸ்வரி. இவங்களை வணங்கினா தாலி பாக்கியம் கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஐதீகமான. குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம காணிக்க முடிஞ்சு குலதெய்வ உண்டியலில் போடணும். அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய மாதங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம் எங்கள் கோயிலில். அப்புறம் ஆடி மாதம், மாசி, பங்குனி, சித்திரை, இந்த மாதமெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். இங்கே இந்த மாதங்கள்லாம் நம்ம போனோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். குலசாமி கோயிலுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா திருநீரை எப்போதும் நம்ம வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வீடியோவில் நல்லதங்காலுடைய கோயிலையும் வரலாறையும் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.